Pebbles Tamil. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கறி விருந்து, அதாவது சிக்கன் 65, சிக்கன் வறுவல், சிக்கன் பெப்பர் ஃப்ரை, அதே மாதிரி மட்டன் சுக்கா, இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா, நம்ம மட்டன் பிரியாணி நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறதோ அப்படிங்கிற வீடியோவையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு குக்கரில் 600 கிராம்ஸ் வந்து மட்டன் எடுத்துருக்குறோம். இதை வந்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா, பிரியாணிக்கு 300 கிராம்ஸ், நம்ம மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு 300 கிராம்ஸ். நான் வந்து மொத்தம் 5 பேர் அளவுக்கு தான் நான் செய்கிறேன். அதனால் 300 கிராம்ஸ் எடுத்தாலே போதும். இது வந்து என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இது கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம், மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சால்ட். இது வந்து நம்ம 3 விசில் விட்டு எடுத்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மட்டன் சுக்கா, மட்டன் பிரியாணிக்கு மட்டன் வேக வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து என்ன, 600 கிராம் அளவுக்கு நம்ம மட்டன் எடுத்துருக்குறோம். இதில் நம்ம பாதியை வந்து எடுத்துக்கலாம் சுக்காவுக்கு. அதே மாதிரி தண்ணியும் நம்ம வந்து சுக்காவுக்கு, பிரியாணி ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம். இதில் ஃப்ளஷ் இருக்கிறத வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். எலும்பை வந்து நம்ம பிரியாணிக்கு வச்சுக்கலாம். இது நம்ம பிரியாணிக்கு எடுத்துக்கலாம், இது வந்து நம்ம சுக்காவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம மட்டன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோன்னா, வேக வச்சு எடுத்துட்டோம். ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டோம். அடுத்தது என்னென்னா, நம்ம வந்து மட்டன் பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் தாளிச்சிட்டு இது வந்து தம் தான் கொடுக்க போகிறோம். தம் கொடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு 3/4 வாசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் வச்சு ஃபாயில் பேப்பர் வந்து மேலே போட்டுட்டு தம் கொடுத்துக்கலாம். அது ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அரிசி வந்து லூஸில் வாங்கினது. இது வந்து நான் வந்து 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பழைய அரிசி. பழைய அரிசினா நல்லா வந்து, அதாவது என்னென்னா, ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக வரும். நம்மளுக்கு நீளமாக வரதுனால இந்த மாதிரி லூஸில் வாங்கிக்கணும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய். கீ வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மட்டன் பிரியாணினாவே கொஞ்சம் கீ ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு நம்ம என்னென்ன தாளிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை 2, 3 ஏலக்காய், கிராம்பு ஒரு 6 எடுத்துருக்குறோம், மராட்டி மொக்கு 2. இது வந்து கல்பாசி. பிரியாணிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது, நல்லா வாசனையாக கொடுக்கக்கூடியது. நட்சத்திர மொக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக என்னென்னா, நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறதுனால அதை எடுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து எண்ணெயில் போட்டுக்கிறேன். இதனோட வாசம் வந்து நல்லா இறங்கணும். இப்போ வாசம் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து என்னென்னா, 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதையே நம்ம இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வேகிறதுக்காக உப்பு சேர்த்துவோம். ஆனால் இந்த மட்டன் பிரியாணிக்கு என்னென்னா, உப்பு சேர்த்தாமல் தானாகவே நல்லா கோல்டன் கலர் வரணும். அது மட்டும் இல்லை, லைட்டாக தீஞ்ச மாதிரி வரணும். அப்போ தான் வந்து இந்த மட்டன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு நம்ம 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், இது கூட புதினா தலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம தனியாக போடுறதுனால நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து என்னென்னா, ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த பிரியாணியோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்னா, நம்ம தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய், வரமிளகாய் 1, சின்ன வெங்காயம், இதனுடைய பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொன்று என்னென்னா, மட்டன் பிரியாணிக்கு இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஆல்ரெடி 2-3 டைம் ட்ரை பண்ணதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்காக நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இன்னுமே நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிம்மில் மாற்றிக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம 2 தக்காளி எடுத்துருக்குறோம். இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நம்ம புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1, 2 பச்சை மிளகாயை நம்ம அரைச்சிருக்கிறோம். இப்போது கொத்தமல்லி தலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இடையில வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம நல்லா தாளிச்சிட்டோம். அடுத்தது என்னென்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா ஆல்ரெடி நம்ம போட்டோம், அதனால் 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் காரம் இருக்குது, மசாலானோட காரமும் சேர்ந்துக்கும். அதனால் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தயிர் போட்டுக்கலாம். தயிர் நம்ம ஒரு 25 ml அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். அடுத்தது என்னென்னா இந்த டம்ளரில் நம்ம 3 டம்ளர் எடுத்துருக்குறோம். இதில் மட்டனில் இருக்கிற அதாவது வேக வச்ச தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 டம்ளருக்கு பதிலாக நம்ம 5 தான் ஊற்றணும். 1 2. இப்போ நம்ம இந்த மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும். நம்ம மட்டன் ஆல்ரெடி வேக வச்சதுனால நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம 3 டம்ளர் தண்ணி விட்டாலே போதும். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டோம். 3 4 நம்ம 4.25 அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதுவே போதும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். கொதிக்கிட்டோம், மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போது அரிசி போட்டோம், மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தம் கொடுத்துக்கலாம். நம்ம தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஆப்ஷனல் தான். இது கூட கொத்தமல்லி. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, 3/4 வாசி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ரைஸ் எதுவும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு இதுக்கு என்ன நம்ம வாழை இலையும் போட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தம் கொடுக்க போகிறோம். ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் மேலே பிரியாணி பேன், அதாவது செஞ்சுட்டுருக்கிற பேன் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம வாழை இலை வச்சுக்கலாம். வாழை இலை இல்லைன்னா ஃபாயில் பேப்பர் இருந்தாலும் ஓகே தான். நம்ம ஃபாயில் பேப்பர் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இதே மாதிரி வேகட்டும். நல்லா, அதாவது என்னென்னா பிரியாணி ரைஸ் நல்லா புளிங்கிடும். நம்ம தம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. அதாவது தோசைக்கல்ல தான் நம்ம தம் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆவி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் இல்லாமல் நான் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்குறேன். இப்போ செக் பண்ணலாம். இந்த ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கலாம். பார்த்தீங்க பிரியாணி நல்லா வெந்துருச்சு, உதிரி உதிரி ஆகிடுச்சு. மட்டன் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம அடுத்து செய்ய போகிறது மட்டன் சுக்கா. இதுவும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். மட்டன் சுக்கானோட இது பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதனுடைய தண்ணியும் நம்ம எடுத்துட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அது மட்டனில் இருக்கிற எசன்ஸ் இறங்கியிருக்கும். அதனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு நம்ம மட்டன் சுக்கா பண்ணலாம். மட்டன் சுக்காவுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் நம்ம 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதுக்கப்புறம் நம்ம இது கூட பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு அரை வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா அப்படியே உதுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கிறதுவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த அளவு ஆட் பண்ணாலே போதும். நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள்,
கொஞ்சமாக கரம் மசாலா, தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ மசாலானோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா சுண்டுற வரைக்கும் அப்படியே விட்டணும், மூடி வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சுக்கா மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். இது அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பெப்பரும் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். அதனுடைய காரம் வந்து நல்லா இறங்கிடும். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மட்டன் சுக்காவுக்கு நம்ம இடையில பரட்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னுமே நல்லா கலர் மாறி இந்த ஆனியன் எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ நம்ம சிம்மில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மட்டன் சுக்கா ரெடி ஆயாச்சு. இதுக்கு என்னென்னா நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும், கருவேப்பிலை ரெண்டுமே வந்து ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இது கூட கட் பண்ணாமல் கிள்ளி ஆட் பண்ணிக்கணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பெரட்டிக்கலாம். இது வந்து லைட்டாக அப்படியே பெரட்டி வச்சோன்னா இந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லும் கொத்தமல்லி ஸ்மெல்லும் இந்த சுக்காவுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. சுவையான மட்டன் சுக்கா ரெடி. நம்ம இப்போது நல்லி எலும்பு சூப், இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான சூப்பும் கூட. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டோன்னா நம்ம போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பெரியவங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இருந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சூப் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து எலும்பு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம நல்லி எலும்பு எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணுறோன்னா நம்ம சீரகம் மிளகு இந்த ரெண்டையும் நம்ம வந்து தட்டிக்கணும். மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், இது ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நம்ம தட்டிக்கலாம். இதில் வச்சு நல்லா இடிச்சுக்கலாம். நம்ம ஒரு குக்கரில் நல்லி எலும்பை ஆட் பண்ணியாச்சு. இது கூட மிளகு சீரகம் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டை ஃபஸ்ட்டு தட்டிக்கலாம். நம்ம தோலோடையே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, இதையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணலாம், ஒரு தட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னென்னா அப்படியே லைட்டாக தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதோடைய சாறு வந்து நல்லா இறங்கி இந்த சூப் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம தட்டி ஆட் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே தட்டிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே தட்டிட்டோம். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் இருந்தாலே போதும். இதுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா டேஸ்ட்டுக்காக தான். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு அரை தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10 விசில் விட்டு எடுத்தால் அந்த எலும்புனோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கிடும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியாச்சு. நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லி எலும்பு சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 10 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சூப்பு வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது நல்லி எலும்பு சூப். இப்போது சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதாவது சூப் கப்பில் மாற்றிக்கலாம். சுவையான நல்லி எலும்பு மட்டன் சூப் ரெடி. நம்ம அடுத்து செய்ய போகிறது சிக்கன் சால்னா. இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ். அதாவது என்னன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். நம்ம சிக்கன் தான் எடுத்துருக்குறோம். மட்டன் சால்னானா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். நம்ம சிக்கன்கிறதுனால நம்ம வந்து விசில் விட்டு எடுக்க வேண்டாம், அப்படியே டைரெக்டாகவே நம்ம குக் பண்ணிடலாம். இதுக்கு என்னென்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு, கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கசகசா வந்து எப்போவுமே என்னென்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுனால அதை ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து என்னென்னா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பேனில் நம்ம கொஞ்சமாக மல்லி விதை எடுத்துக்கலாம். பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட சோம்பு ஒரு அரை டீஸ்பூன். இதை அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சோம்பு என்னென்னா ஃப்ளேவரும் கொடுக்கும், அதே மாதிரி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதனால நம்ம சோம்பு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம்.
ஆயில் விட்டதுக்கப்புறம் இதுக்கு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்துக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சியும் ஒரு துண்டு போட்டுக்கலாம். இதுக்கு இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாம். கசகசா வந்து வாசனை நல்லாயிருக்கும் சால்னாக்கு. இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு கேஸை. ஒரு பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு நம்ம கடுகு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். ஒரு தக்காளியும் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு என்னென்னா கொஞ்சமாக புதினா, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதே மாதிரி கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சிக்கன் சால்னாக்கு சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும். கொஞ்சமாக வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கிட்டோம். அவ்வளோதான். வதக்கினதுக்கப்புறம் நம்ம 100 கிராம் அளவுக்கு சிக்கன் வச்சுருக்கிறோம். அதாவது இது எலும்பு தான். இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். சிக்கன் சால்னாக்கு நம்ம வந்து கசகசா, சின்ன வெங்காயம், பூண்டு அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிக்கன் வெந்துட்டுருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் சால்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் சால்னா ரெடி. இது பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சுவையான சிக்கன் சால்னா ரெடி. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் வறுவல் நம்ம செய்ய போகிறோம். இது என்னென்னா ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஆயில் அல்லது நம்ம கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னா பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது நல்லா அதாவது வெடிக்கணும். வெடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது என்ன, ஏலக்காய், பட்டை, கிராம்புனோட வாசம் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். தக்காளியும் நல்லா வதக்கிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னே தண்ணி விட ஆரம்பிக்கும். இதுலேயே வந்து தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடும். வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிட்டோம். உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை எடுத்துக்கலாம். இது கூட மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் வந்து ஃபுல்லாக எடுத்துருச்சு. இந்த வறுவலுக்கு என்னென்னா நெய் போட்டும் வறுத்தனா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நெய் அல்லது தேங்காய் எண்ணெயிலையும் நம்ம செய்யலாம். நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறது கடலை எண்ணெயில். இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் சிக்கன் ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை இனிமேல். அதாவது சிக்கன்லேயே தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம கடைசியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் தூவிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் வறுவல் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி உப்பு போட்டதுனால கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கு. இது நல்லா தண்ணி வந்து சுண்டுற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம், திக்காகட்டும். இப்போ இதுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா பெப்பர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு 1/4 டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் வறுவல் ரெடி ஆயாச்சு. தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வறுவலை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். சிக்கன் வறுவல் ரெடி. இப்போ அடுத்து செய்ய போகிறது என்னென்னா செட்டிநாடு சிக்கன் ரோஸ்ட். இப்போ நம்ம செட்டிநாடு சிக்கன் ரோஸ்ட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா விதை, பட்டை 1, கிராம்பு 4, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், கருவேப்பிலை. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பொடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு ஒரு 5 வெங்காயம், பூண்டு, இது சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி 1 துண்டு இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். இன்னொரு அடுப்பில் நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறதுனா தனியாக ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நம்ம வந்து சின்ன வெங்காயம் அதாவது பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே வறுத்துட்டு அரைச்சதுனால நம்ம போட வேண்டியதில்லை. பெப்பர் போட்டுக்கிறதுனால நான் வந்து வரமிளகா ஆட் பண்ணல. வரமிளகா ஆட் பண்ணிங்கனாலும் அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் 1/2 kgனா வெங்காயத்தை 2 பண்ணிக்கோங்க. மசாலாவையும் 2 பங்காக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையானது கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்ம இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு என்னென்னா தக்காளி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இது கூட வெங்காயம் இவ்வளோ தான் வந்து நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம். இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இடையில நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலா நல்லா உள்ளே இழுத்து இது அப்படியே வந்து நல்லா கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். எக்கு வந்து நம்ம கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 7 to 10 minutes வச்சாலே போதும். இப்போ முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எக்கு வந்து தோல் உரிச்சிட்டோம். அதாவது என்னென்னா இதை நம்ம தனியாக வந்து ரோஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஆயில் விட்டு நம்ம என்னென்னா இந்த செட்டிநாடு சிக்கன் கூடயே நம்ம வந்து பரட்டிக்கலாம். அதாவதுன்னா மசாலாவும் நல்லா இறங்கி இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக ஒரே ஒரு பரட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. வேறு பவுலில் மாற்றிக்கலாம். சுவையான செட்டிநாடு சிக்கன் ரோஸ்ட், எக் ரோஸ்ட் ரெடி.
சிக்கன் 65. இதனுடைய மசாலா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது. இதுக்கு என்னென்னா இந்த சிக்கன் 65க்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது என்னென்னா சிக்கன் வந்து நல்லா அந்த சிக்கனில் வந்து மசாலா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் வரும். நம்ம சிக்கன் 65 300 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிட்டிகை எடுத்துக்கலாம், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம், இது 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி இது வந்து என்னென்னா ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே சிக்கனையும் உள்ளே போட்டு, இது வந்து போன்லெஸ் சிக்கன். நம்ம அடிஷ்னலாக எந்த இதையுமே நம்ம ஆட் பண்ணல, அதாவது கலர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்குறோம். இதை நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும். தயிர் ஊற்றுறது வந்து எதுக்காக ஊற்றுறோன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதே மாதிரி மசாலா வந்து சீக்கிரமாக வந்து உள்ளே இறங்கிடும். அதுக்காக தான் நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் அதாவது என்னன்னா கொஞ்சம் லிக்யூடாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இது என்னென்னா நல்லா மசாலா இறங்கிடும். 3 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் 65க்கு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆயில் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த ஆயில் வந்து என்னென்னா திருப்பி நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அளவாக நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். போன்லெஸ் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம லைட் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கிறோம். இந்த 2 சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையும் போட்டு அப்படியே இந்த ஃப்ளேவரையும் நம்ம உள்ளே எடுத்து கொண்டு வந்துடலாம். சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65 இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. ஆயில் நல்லா வடிச்சிட்டோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 ரெடி. நம்ம அடுத்து வந்து என்னென்னா ஒரு தீபாவளி விருந்துனாலே என்னென்னா ஒரு ஸ்வீட் கட்டாயம் இருக்கணும். நம்ம நிறைய கடையில் வாங்கியிருப்போம், அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்சுருப்போம். இது கூட நம்ம கேசரியும் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக நம்ம செய்யலான்ட்டு, அதாவது பாயாசம் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி கேசரி வந்து செய்கிறது தான் எடுக்க போகிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்னா இந்த 1 டம்ளர் வந்து ரவைக்கு நம்ம 1.5 டம்ளர், இதே டம்ளரில் 1.5 டம்ளர் சர்க்கரை போடணும், 3 டம்ளர் தண்ணி விடணும். இதுதான் வந்து ரவா கேசரியோட மெஷர்மெண்ட். இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். ரவையை வந்து நம்ம நெய்யில் வறுத்துட்டோம். இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம அதே கடாயில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 2 3. இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இன்னும் நல்லா கலராக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கலர் வந்து நிறையா இருக்குது. எல்லோ கலர் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு எடுத்துருக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். இப்போவே நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இதிலேயே தண்ணி விட ஆரம்பிக்கும். இது தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டோன்னா ஒரு 3 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சு விட்டுருங்க. கேசரி நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடும். பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் விட்டால் அப்படியே கெட்டியாகிடும். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம கேசரிக்கு தாளிச்சுக்கலாம். அதாவது நெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இதுவே போதும். இந்த சூட்லேயே வந்து திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். இப்போ நம்ம கேசரியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா கேசரி ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். இது வந்து கரெக்டான பதம். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கேசரி ரெடி. தீபாவளி விருந்துக்கு நம்ம முதல்ல வந்து உப்பு வைக்கணும். நம்ம எக்கு வச்சுக்கலாம். செட்டிநாடு சிக்கன் ரோஸ்ட், சிக்கன் வறுவல், மட்டன் சுக்கா, நல்லி எலும்பு சூப் செஞ்சுருக்கோம், சிக்கன் 65,
மட்டன் பிரியாணி. இதுக்கு காம்பினேஷன் தயிர் பச்சடி, கேசரி, நம்ம ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம், சிக்கன் சால்னா. கறி விருந்து எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னா கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோபி சுதா கோலம்னு ஒரு சேனலும் நான் வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா மார்கழி மாதத்தில் வந்து கோலம் போடுறதுக்கு, தீபாவளி அன்னைக்கு எப்படி கோலம் போடலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து தனியாக சேனல் இருக்குது. அதுக்கும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.